பக்கான்ஸ் போதும் போதும் மனித குரங்குங்களா 5 ரூபாய்க்கு வேலை பண்ண சொன்னா 5000 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. பார்த்து போ சின்னண்ணா, ஆழமா இருக்கும். குகை கோயில் வாசலில் லா 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 லா. ஏய் ஏத்தாடா சவரிகா. ஏய் மச்சான் கஞ்ச. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தலக்கோனாவில் இருக்க ஒரு 2 ஹிடன் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்ட் 2வாக போடுறோம். அந்த 2 ஃபால்ஸும் எங்கே இருக்குது, எப்படி போகலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தட்டி சொல்லுவேன், தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். அங்கே பாருங்க, மேலே பாரு. மேலே போகலாம் மச்சான். ஃப்ரெண்ட்ஸ், பூம் ஸ்குவாட் இப்போ எங்கே கிளம்பிடுச்சுன்னா, நிலக்கோனா வாட்டர் ஃபால்ஸை தேடி 5 பேர் பயணம் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் போகிற இடம் நிலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். அது மச்சான் பின்னாடி வந்து இது பார்க்கிங்கு. இதுதான் பார்க்கிங். இங்கே வண்டியை விட்டுட்டு இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே இந்த பிரிட்ஜை நோட் பண்ணிங்க. இங்கே ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு, இந்த மரம், இந்த மரம் பார்க்கிங்லேருந்து ஒரு 100 மீட்டர் முன்னாடி. அவ்வளோதான் சொல்லிட்டாப்பல போயினே இருக்கிறோம். இந்த போர்டு பெண்டாக இருக்குது, இதை பார்த்துங்க. இந்த பெண்டு போர்டு பார்த்துங்க. இதில் எதுவுமே எழுதலை. கட்டி கூட காமிக்கிறேன், எதுவுமே எழுதலை. இந்த பக்கம் தான் போகணும். ஓகேவா? ஆள் நடமாட்டமே இல்லை கொஞ்சம். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நாங்கள் 4 பேர் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நந்து போயினுக்கிறோம், அவ்வளோதான். அங்க பாருங்க, ஒரு ஆள் அவுட்டு, லாஸ்ட்ல வராப்பல. 1 2 3 கும்பலா போலான்னு சொல்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி கொஞ்சம் ரொம்ப இருட்டா இருக்கு, போகும்போது எங்களுக்கும் பயமா இருக்கு. இந்த மரத்தாண்ட நின்று கும்பலா போலான்னு சொல்றோம். ஏன்னா இந்த பாருங்க, அந்த மேலே ஏறி போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எது மேல மச்சான் இருக்குல்ல, தண்ணி போறது அப்படியே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ரொம்ப தண்ணி போயிட்டு இருக்கு, அதனால நம்ம மேலே ஏறி போறோம். தண்ணி. இந்த பாம்பு வழி பாதைன்னு ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா வேர் படர்ந்து பாம்பு போல காட்சி அளிக்கும். என்ன அளிக்கும்? காட்சி அளிக்கும். அதனால இந்த காட்சி அளிக்கிற பாதை வழியாக போகாமல் அதுக்கு மேலே ஒரு பாதை ஏறும். அது மேலே போனீங்கன்னா நீங்கள் பாம்பெல்லாம் பார்க்க முடியாது. அந்த வேர் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி வரும்போது அந்த வேர் இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் மரமேறி கொம்பேறி முக்கனுடைய பாம்பு பாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாதையை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மரம் படுத்து படர்ந்துருக்கு பாருங்க. எங்களுக்கும் இது புது அனுபவம். செம்ம ஸ்பாட்டுங்க. நானும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை. அப்பா ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷமாக நடந்து போயிட்டுருக்கோம். இது என்ன கோகடா சொன்னீங்க? சித்தர் கோகை சொன்னானுங்க. குகைக்கு போகிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இங்கே பாருங்க, என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், போகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகணும், சித்தர் கோகையை சேர்ந்துருவோம். ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் குளிச்ச இடத்த கண்டுபிடிச்சோம். அது வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்க ஏன் அங்கே குளிச்சாங்கன்ட்டு நாங்கள் போய் அங்கே குளிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். மக்களே, ஃபைனலி வி ஃபவுண்ட் த குகை ஃபால்ஸ். குகை ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, வேற லெவல் குகைங்க. இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏன்னா நான் மட்டும்தான் இங்கே வந்தேன். அங்கே பாருங்க, இப்போ நான் தண்ணிக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. This is குகை ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் போக போகிறோம். இங்கே பாருங்க, ஓ ஜில்லுனுக்குது
பா வேற லெவல் மச்சா. எந்த வீடியோ மக்களே மேட்டில் உட்காந்து தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் அவங்க. அவர் தான் இவர் ராஜ பகதூர். பக்கான்ஸ் போதும் மனித குரங்குங்களா 5 ரூபாய்க்கு வேலை பண்ண சொன்னா 5000 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. பார்த்து போ சின்னண்ணா, ஆழமா இருக்கும். குகை கோயில் வாசலில் லா 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 லா. ஏய் ஏத்தாடா சவரிகா. ஏய் மச்சான் கஞ்ச. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஏய் அது ரொம்ப ஆழம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா இது. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு ஒருத்தனை அனுப்பியிருக்கோம். அவன் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து நம்மளுக்கு தரப்போகிறான். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குகை கோயில் இல்லை, குகை வாட்டர் ஃபால்ஸ். இவர் தான் ஜெண்டா மாத்திரை இங்கே அபிஷேகம் பண்ணுறவர். இங்கேயே தான் இருப்பார். அபிஷேகம் மட்டும் அரைகுறையாக பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைனா இங்கே நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். சூப்பராக சொன்னல, குடிச்சிக்கலாம். ரவுடி பேபி மலை மரம் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மானசா தீர்த்தத்துக்கு நாங்கள் போகிறோம். மானசா யாரு? மானச சஞ்சரரே. அங்கே தான் போகிறோம். இங்கே பாருங்க, அதுக்கு போகிறதுக்கான ரூட் இந்த ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் வரும்போது இந்த பைக்லாம் நிறுத்திருக்க மாட்டாங்க, அதனால் இந்த ஸ்டெப்ஸு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மானச தீர்த்தம் அந்த வாட்டர் ஃபால்ஸை நோக்கி மாண்புமிகு மாணவர்களின் பயணம். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரம் உங்களுக்கு தெரியும். இது ஒரே மரம் சூப்பராக இருக்குன்னு இந்த நண்பர் சொல்கிறாரு. நல்லா இல்லைன்னு முன்னாடி போகிற நண்பர் சொல்கிறாரு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட பயணம் மேலே போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மானசா தீர்த்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்கே தெரியுமா அந்த மெயின் ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அதோட டாப்பு தான். அதோட டாப்பா? அதான் போய் வந்துட்டோமே. டாப்புக்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இப்போ தோணுது நாங்கள் தவறான முடிவை எடுத்துட்டோமோன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, கொஞ்ச நேரம் கூட ஆகலை, செம்மையாக மூச்சு வாங்குது. இங்கே பாருங்க, காற்று வெளியிடை. பாதைகள் மாறினாலும் பயணங்கள் முடிவதில்லை. இது நான் சொல்ல, யார் சொன்னார்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லது. ஏன்னா எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க, அடிக்கிற உச்சி வெயிலில் எவ்வளோ டாப்பில் இருக்கும். இந்த டாப்பில் இருந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன்னு நினச்சிங்க. இந்த ஏரியாவில் பாருங்க, நாங்கள் தான் டாப்பு. இங்கே பாருங்க, 2 டாப்பு. ஆந்திராவில் இருந்துரு எங்களிருந்திருந்திருந்தையோ ఇడిదిడిద ససిగులు ఇడిదిడిద హరిహరులు ఇది సీడలు ఇడిది కళ్ళు ఇది మరలు ఇది ఆగాయలు. ఫ్రెండ్స్, ఈ లోகத்தில் ஆகாயலு நாங்கள் இருக்கிறது மலையிலு. இந்த மலையில் மணி 3 மணிக்கு எந்த இடத்துல நிறுத்திருக்கானுங்க பாருங்க. எங்களை வெட்ட வெளியாக இருக்குது, யாருமே இல்லை, வெறும் காற்று மட்டும் வெளியே வருது, மூச்சு வாங்குது பாருங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 3/4 மணி நேரம் நடந்து போனால் தான்
எங்களால் நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியும். அப்படி பார்த்தா உயிரோடு இருந்தால் உங்களை கூப்பிட்றேன். அதுவரை பாய். முடியலடா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாதி தூரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த வழியில் போகாமல் இந்த ஏரோ மார்க் வழியாக போகணும். இந்த ஏரோ மார்க் வழியாக நம்ம நண்பர் ஒருத்தர் போகிறாரு. அவரை ஃபாலோ பண்ணி நானும் போகிறேன். இவன் மட்டும் கரெக்டான ரூட்டில் போகலன்னு வச்சிங்களேன், நானும் தப்பாக தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்த பாதை இந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் போனீங்கன்னா கீழே தலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுக்கான தண்ணி இங்கேருந்து தான் போகுது. இந்த தண்ணி எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மானசா தீர்த்தத்துலேருந்து வருது. மானசா தீர்த்தம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, இந்த வழியாக நம்ம இந்த வழியாக ஃபாலோ பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் மானசா தீர்த்தம் வந்துடும். அங்கே இதோட வேறு லெவலாக இருக்கும் பிளேஸு. கண்டிப்பாக அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தெம்புதுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்த பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே ஒரு இடத்துல குளித்தோம். அங்கே தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், இங்கே இருக்கிற தண்ணி தான் அங்கே வந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு முழுசாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மச்சான் போய் நம்மளுக்கு தலைகீழாக தான் குதிச்சுப்பான். வாழ்ந்தா இப்படி தான் வாழணும். ட்ராவல்னா இப்படி தான் இருக்கணும். எக்ஸ்ப்ளோர்னா எங்களை மாதிரி தான் பண்ணணும். இங்கே பாருங்க, டாப்பில் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? டாப்பில் இருக்கிறோம். அப்படியே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். ஐயோ எம்மா எங்கம்மா வந்தீங்க? தல எப்படி கையை பிடிச்சுன்னு இருக்குது? ஏய் இதுலக்கா நான் போகிறேன் மேலே மேலே பயமாறுகிறேன். இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. மேலேருந்து ஒரு நாள் தீர்த்தமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மானசா தீர்த்தம் அந்த ஃபால்ஸில் இருக்கிற தண்ணி எங்கேருந்து வருதுன்ட்டு உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அந்த மானசா தீர்த்தம் வர பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்க, தலக்கோணாவோட நாங்கள் 4 பேர் போயிட்டு அருவி மானசா தீர்த்தம். ஆமாம், அதை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். போகிற வழியில் இந்த மாதிரிலாம் இது பார்ப்பீங்க. இதுதான் நங்கூரம். கப்பல்லேருந்து இறக்கிருக்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக. எங்கே போகுதுண்ணா? இங்கே பாருயா, மரத்துலேயே போகுது. இதுதான் மெரிகின ஜம்போ காஜி முறுக்கு மரம். காஜி முறுக்கு. மக்களே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எங்கள் டீம் மானசா தீர்த்தத்தை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சத்தம் எங்கள் காதுகளில் கேட்குது. நாங்கள் கிட்ட போயிட்டோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருவோம். இங்கே பாருங்க, மானசா தீர்த்தம். என் கண்ணுக்கு தெரிகிறது அருவி. கோடி அருவி கொட்டுதே. மானசா என்ன திட்டுதே. ஃபைனலி ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. ஜம்ப் போடா போடா போடா. ஏய், அவன் அருமையாக குடிச்சிட்டான்டா.
சாக சம்பளத்து தான் வரும். வரும் அவன் நல்லா குத்தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா தம்பி. இதோ போயிட்டான் பாடுறா சினி, அங்கே போயிட்டான் போய். ஃப்ரான்ஸ் மானசா அருவியிலிருந்து மான்மார்க் சினி. ஏய் இங்கே பாரு, இங்கே பாருடா. இந்த பக்கம் வந்தா ஏறப்போகிறான். आगे की एजुकेशन और के 10 रुपये है बताइए दूंगा जी दूंगा मैंने चीज़ें भाई क्या इसमें मैं तो करूँ मानसा तीर्थम தலக்கோணா வந்தால் மானசா தீர்த்தத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரியான வியூ, அந்த மாதிரியான வியூ அங்கே பாருங்க. சான் ஃபுல்லாக கம்மி வச்சா இதெல்லாம் கம்மி மேலாம் கம்மி எல்லாத்தையும் கிணறு போல இருக்குதா? டேய் ரொம்ப நேரம் ஆன் பண்ணிக்கிட்டா எதுடா? ஏய் குயா என்னடா சொல்றா? நில்லு, எங்க தான் வந்து நிக்கிற பாக்கலாம். நின்னுடா இருக்க. அதெல்லாம் டீப் வெளிச்சிருண்டா, அலையாகுதுல. ஏய் தண்ணி போடாமே தண்ணியில் மிதக்கிறான் ஃப்ரான்ஸ். தலக்கோணா வாட்டர் ஃபால்ஸில் ஃபுல்லாக குளிச்சுட்டு ரமலு மெஸ் போகும்போதே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தரமான சிக்கன் கிரேவியோட அப்புறம் சாம்பார் ரசம் ஒரு பிடிக்கிறாரு. இதே போல் நீங்களும் பிடிச்சிட்டு போகலாம். பார்க்குறீங்களா? ரமலு மெஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுத்துட்டேன் இன்றைக்கி ஒரு பொடி. இந்த 2 ஃபால்ஸ் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இங்கே போங்க. நீச்சல் தெரியாமல் 2 இடத்துக்கும் போகாதீங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும். மானசா தீர்த்தம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா போங்க, ஃபேமிலியாக போக வேண்டாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மேலே ஏறத்துக்கு. சாப்பாடு வேணும்னா அங்கேயே ஹோட்டல் இருக்குது, நீங்கள் போகும்போதே சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு போனால் கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் 5 பேருக்கு வெஜ்ஜு சொல்லியிருந்தோம், 450 ரூபா. சிக்கன் வந்து 1 கிலோ வந்து 500 ரூபா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போகும்போதே சிக்கன் வாங்கிட்டு போயிடுங்க, அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கான காசு மட்டும் வாங்கிப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த வீடியோவை உங்கள் கேங்குக்கு ஷேர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. நாங்களும் இந்த சூப்பரான சன்செட்டை பார்த்துட்டே வீடியோவை முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.